இன்றைய வாழ்க்கை முறையில எடுத்துக்கொண்டா உயிரணு என்றால் சாதாரணமா ஒரு கொசு நம்மை கடிக்கின்றது. நம் ரத்தத்தை அது உணவாக உட்கொள்ளுகின்றது. மனிதனின் உணர்வுகள் கொசுவின் தொடர்களில் பரவுகின்றது. ஆனால் மனிதனை போன்று ரூபமாவதில்லை. இந்த ரத்தம் அதற்கு உணவாகின்றது. ஆனால் மனித ரத்தத்தில் உள்ள இந்த உணர்வுகள் மனிதனுக்குண்டான சிந்தனை எதுவோ அவை அனைத்தும் அந்த கொசுவுக்கு கிடைக்கின்றது. இருந்தாலும் மனிதனின் நினைவே அதற்குள் வருகின்றது. அப்ப அந்த ரத்தத்தின் உணர்வுகள் சிறிது காலமே வாழ்ந்தாலும் அந்த உடலை விட்டு வந்த அந்த உயிரான்மா மனிதனின் ஈர்ப்பு நிலைக்கு வருகின்றது. பரிணாம வளர்ச்சியில் எவ்வாறு ஒரு மான் அந்த புலியின் உணர்வை நுகரப்படும் போது நுகர்ந்த உணர்வுகள் இதில் அதிகமாகின்றது. ஆனால் கொசுவும் மனிதனின் ரத்தத்தை குறைக்கின்றது. மனிதனின் உணர்வு அதிகமாகின்றது. ஆனால் நினைவு மனிதன் மேல் வரும்போது அந்த கொசு மண்ணின் ஈர்ப்பு வட்டத்திற்குள் சிக்கப்பட்டு நம் சுவாசத்தின் நமக்குள் சென்று மனித உணர்வை மீண்டும் அதை தனக்குள் எடுத்து கருவாகி முத்தமாய் ஆயிடும். இப்படி நாம் ஒரு எறும்பை நசுக்குறோம் என்றால் அந்த மனிதனின் நினைவு கொண்டு நம் உடலுக்குள் அந்த உயிரணு வந்துடும். இப்போ ஒரு ஆட்டை நாம் அதை இன்சிக்கிறோம் என்றால் அந்த இன்சிக்கும் வேதனையுடன் நம் மனிதனுடைய எண்ணங்கள் வருது. அவருடைய உயிரான்மா நமக்குள் வந்துடும். நாம் தவறு செய்யல. அது பரிணாம வளர்ச்சிக்கு அந்த உயிரான்மா நமக்குள் இப்படி பல உயிரான்மாக்களா வரும். இப்ப அதை காட்டிலும் மனிதனின் உணர்வுகள் அதிகமா இருப்பதனால இந்த உயிரணுக்கள் அந்த உயிர் மனிதனின் உணர்வுடைய நிறைவு கொண்டு மனிதனை உருவரும் அணு திசுக்களாக அதை விளைய தொடங்கி விடுகின்றன. இப்படி எந்த மனிதன் அந்த உயிரான்மா வந்தாலும் அந்த மனிதன் அந்த கால எல்லப்படி அந்த உடலை விட்டு வெளியேறிவிட்டால் அந்த உயிரான்மா அந்த உடலுக்கு போகின்ற இன்னொரு அந்த இரும்பின் உயிரோ மற்ற ஆற்றின் உயிரோ இந்த இதை நண்பனாக யாரு கூட அதிகமாக பழகினாங்களோ அந்த எண்ணம் கொண்டு அந்த ஆன்மா இவங்க மனித உடலுக்குள்ளே திரும்ப வரும். இப்படி 7 மனித உடல்ல மாறி மாறி வந்து மனிதனின் நிலைகளை முழுமை பெறும் அணுக்களாக அதை விளையப்பட்டு 7வது மனிதனுக்குள் வரும்போது மனிதனாக முழுமை பெறும் அணுக்களாக வரும். அப்படி அணுக்களாக வந்தாலும் இதுல பெண்பால் ஆண்பால் என்ற கரு முட்டைகளும் இதை எவை இதை கலக்கின்றதோ அவைகளுக்கு ஒப்ப அது மனிதனாக உருவருகின்றது. பெண்பாலுக்கு அந்த முட்டை உருவாகின்றது, ஆணுக்கும் முட்டை உருவாகின்றது. ஆனால் இதிலே ரெண்டும் சேர்த்து இதனுடைய இணைப்புடைய நிலைகள் மோதும் போதுதான் இதை கரைந்து ஒன்றை விழுங்குகின்றது, அதனுடன் இணைகின்றது, கரு வளர்ச்சியின் தன்மையை அடைகின்றது. அப்படின்னால் நமக்குள் எத்தனையோ கோடி உயிரணுக்கள் இருந்தாலும் அதுல நாம் அந்த கருவுக்கு போய் நாம் மனிதனாக பிறக்கும் தன்னை அந்த உயிரணுக்கு தோன்றுகின்றது. இருந்தாலும் ஒரு உடல்ல ஒரு மனிதனாக பிறந்து மனிதன் இறந்த பின் அவந்து வளர்ச்சி இல்லாத நிலைகளில் இன்னொரு உடலுக்குள் இந்த ஆன்மா போய்விட்டால் இந்த மனித உயிரான்மா இந்த பல சரீரங்கள் போகின்ற இந்த உயிரான்மார்கள் இந்த உடலுக்குள் போனால் இதை மனித உருவராதபடி இது தடைப்படுத்திக் கொண்டிருக்கும்.
ஏன்னா மனிதனானத்தில் அதுல இந்த வளர்ச்சியற்று ஆக்சிடென்டையோ அல்லது வெறுப்பான நிலைகளை தற்கொலையோ இந்த மாதிரி இந்த உணர்வு உடலை வளர்ச்சி பெறும் தன்மையை தன் எண்ணத்தால் குறைத்து விட்டால் அந்த ஆன்மா எந்த மனித உடலுக்குள் சென்றாலும் அங்கே இந்த மாதிரி கருக்களை வளர விடாதபடி தடுக்கும். அப்போ இங்கே இந்த உயிரணுக்கு எங்க மனிதனா பிறக்கும் நிலையும் இதே போன்று சூரியன் என்று வெளிப்படும் வெப்பம் காந்தம் அதை கடந்து அந்த அல்ட்ராவயலட் என்ற நஞ்சை எடுத்து செல்லும் போது மற்ற கோட்டில் உள்ள உணவின் சட்டை கவர்ந்து அணுக்களாக படரும். ஆனாலும் அதை எந்தெந்த கோள்களின் உமிழ்த்ததோ அந்த உணர்வின் தன்னை அதை எடுத்து அணுக்களாக படர்ந்து வந்தாலும் மற்ற கோள்கள் உமிழ்த்தும் இந்த சத்துடன் இந்த சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் வரப்படும் போது இந்த அணுக்கள் ஒன்றோடு மோதும் போது இந்த ஒரு கோளின் உமிழ்த்த உணர்வை காட்டிலும் இன்னொரு கோளின் தன்மை வலுப்பட்டதாக மோதி இந்த உணர்வுகள் மாறும். இப்படி பிரபஞ்சத்தில் அது மாறிக்கொண்டே வரும். இருந்தாலும் சூரியனிலிருந்து வெளிப்படும் அந்த வெப்பகாந்தம் ஒரு அணுக்களை அது உருவாக்கி கொண்டிருப்பினும் இதை போல ஒரு நட்சத்திரத்திலிருந்து வரும் ஒரு கதிரியக்க சக்தியை இதை கவர்ந்து ஒரு இயக்க சக்தியாக அது அந்த அணுவின் தன்னை வளர்ச்சி அடையப்படும் போது இன்னொரு நட்சத்திரத்திலிருந்து இதே மாதிரி கதிரியக்க சக்தி இருக்கும் போது அல்லது வியாழன் கோள்ல உருவரும் இந்த கதிரியக்க அந்த இதுகள் உருப்பெற்று வரும்போது அதிலிருந்து உமிழ்ச்சி நிலையை இதே சூரியன் காந்த சக்தியை கவர்ந்து அலைகளாக மாற்றும். அது பிரபஞ்சத்தில் நெருங்கி வந்தாலும் ஒன்றோடு ஒன்று மோதும் போது எதிர்கொண்டு சந்தித்து விட்டால் எந்த கோள்களுக்கு இந்த ஒன்றோடொன்று மோதுதோ மோதும் நிலையில் ஈர்ப்பு சக்தி கிடைக்கின்றது. அப்ப அந்த கோளின் அணுக்களை இதை நுகர்ந்து கவர்ந்து இது ஒரு உயிரணுவாக மாறிடும். இது பிரபஞ்சத்தில் அவ்வாறு உயிரணுக்களாக வந்தவைகள் நம் பூமிக்குள் வந்தால் இப்ப ஆடோ மாடோ சுவாசித்தாலும் சரி மனிதங்கள் சுவாசித்தாலும் சரி அது மனித சுவாசத்துக்குள் சென்று விடுகின்றது. ஆனால் கண்ணில்லாத பொருளாக தோன்றும். தாவர இனங்களில் முதல் பட்டாலும் அந்த உணவின் பற்றை அது கவர்ந்தாலும் அது கண்ணில்லாத புழுவாக அது உருவாகும். ஆனால் மனிதன் எப்படி பிரபஞ்சத்திற்கு நட்சத்திரம் அந்த கதிரியக்க சக்தியா இருக்கின்றதோ இதே போல மனிதனின் எண்ணங்கள் நாம் சொல்லும் போது ஒருத்தர் நாம் எந்த குணத்தின் தன்மை கொண்டு சொல்லுகின்றனோ அந்த குணம் மற்றொரு மனிதனை இயக்கவும் மற்ற உயிரினங்களை இயக்கக்கூடிய திறன் பெற்றது. அதே போல நம் எண்ணங்களும் மனித உடலுக்கு உருப்பட்ட அந்த மனமும் இது போல் இதை வெளிப்படும் போது மனிதனுக்குள் நாம் மற்ற உணவாக உட்கொண்ட கழிவு இதையும் மீண்டும் சூரியன் காந்த சக்தி கவரம் என்றால் அலைகளாக மாறும். அப்போ இந்த உணர்வுகள் மனித கழிவிலிருந்து வரக்கூடிய நிலையும் மனித உடலில் வரக்கூடிய மனமும் மனிதனால் எடுத்துக்கொண்ட எண்ணமும் இது மூன்றும் சேர்க்கப்படும் போது ஒரு உயிரினமாக தோன்றும். அதுல கொசு தோன்றுது, புழுக்கள் தோன்றுது. ஆனா அவைகளுக்கெல்லாம் கண் உண்டு. மனிதனின் தோற்றி வைத்த இவர்களுக்கெல்லாம் கண் உண்டு. சூரியனால் இதை போன்ற நிலைகள் உறப்பும் போது இந்த மனிதனுக்கு இவ்வாறு உண்டு. இப்ப மனிதனால் பழக்கப்படும் மற்ற உயிரினங்களுடன் நாம் தொடர்பு கொள்ளும் போதும் நமக்குள் விளைந்த இந்த எண்ணங்கள் மற்ற உயிரினங்களில் அதை பாய்ச்சப்படும் போது நாம் எப்படி இயக்குகிறோமோ அந்த உணர்வும் அது இயக்கப்படுகின்றது. இப்ப அதே உணர்வுகள் இயக்கப்படும் போது ஆடு மாடு அந்த உணர்வால் அது அறியக்கூடிய தன்மை வரும். ஒரு மனிதனை பார்த்து ஒரு உயிரினம் பயந்து விட்டால் அதே உணர்வை படம் எடுத்து அந்த மீண்டும் அதை பயப்படும் நிலை வரும். இப்ப பார்க்கிறோம் விஞ்ஞான அறிவு கொண்டு
மற்ற எல்லா உயிரணுக்களையும் நம்ம பழகிறோம். இப்ப மனிதனால் எண்ணத்தால் எண்ணி அந்த உயிரணுக்கள் இந்த எண்ணங்களை அது பாய்ச்சப்படும் போது அது ஊடுருவி அது பறிந்து கொண்டால் இவன் எண்ணத்தின்படி அதை இயக்க முடிகின்றது. இதை வளர்ச்சி இல்லாதவர்களுக்கு மனிதன் வளர்ச்சியான நிலைகள் அங்கே வருகின்றன. ஆனால் பல முறை அதற்கு மேல் நாம இந்த எண்ணத்தின் வளர்ச்சி ஆகிவிட்டால் அந்த உயிரணு இறந்த பின் யாருடைய சொல்லை கேட்டதோ அவன் உடலுக்குள் மனிதனா பிறகும் தன்னை பெறும். ஆடு மாடு இருக்குது, அது அந்தந்த காலத்துல நம்ம கொண்டு இறை போடுறோம் சாப்பிடுவோம். ஆனா மணி 3க்கு நம்ம போட்டு பழகுனா கரெக்டா அந்த 3 என்ற நிலையை அதுக்கு அறிஞ்சு விடாங்க. உணர்வு பிரகாரம் சத்தம் போட ஆரம்பிச்சோம். அப்ப நாம் யார் போட்டோமோ அவர்களை எண்ணி அந்த உணவை கொடுக்கும் கேட்குது. இப்ப நாம் போடும்போது அவங்க சொல்வதென்னா ஆழமா பதிவு செய்து கொள்ளும், அவர்களை அணுகி வருது. ஆனால் ஒருத்தர் மிரட்டினா அவங்க வரும்போதே இது மிரளு, இது வெறுப்பு. ஆக இந்த உணர்வு அவர்களை இயக்கும். இதே போல அது எந்தெந்த அளவில் இருக்குதோ, யார் மேல் பாசமா இருக்குதோ அந்த உடலுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு அது வருது. ஆனால் மனிதனாக இருக்க நாமோ ஒரு மனிதனின் நிறைய பாசமாக இருப்போம் என்றால் இந்த உடலை விட்டு சென்ற பின் அவர்கள் உணர்வை நமக்குள் வளர்த்து கொண்டால் நான் உடலை விட்டு சென்ற பின் யார் மேல பாசம் இருந்தாலும் அவர் உடலுக்குள்ளே செல்வேன். இப்ப நம்ம உடல்ல எந்த நோய் இருக்குதோ அதே நோயை அங்க உருவாக்க தொடங்கி விடுகின்றது. ஏன்னா மனிதன் முதிர்ச்சி பெற்ற இயக்கங்கள் அதை இயக்கி அதன் வழியில மாற்றி அமைக்க செய்கின்றது. ஏன்னா நம்ம குழுவிலிருந்து மனிதனாக வர்றவர்கள் இந்த நிலை அடைந்தவர்கள். இப்படி தாய் கருவிலே நாம் இருக்கும்போது ஆடு மாடுகளுக்கு நாம் சொல்லும் போது எப்படி அது உணவின் தன்மை பதிவாகுதோ, தாய் கருவிலே எடுக்கப்படும் போது பாசத்தால் அல்லது அன்பால் பரிவார் பண்பால் பிறர்களும் கஷ்டங்களில் இந்த கர்ப்பமா இருக்கும் தாய் 1 to 30 நாள் 90 நாள் அந்த கரு வளர்ச்சி ஆகும் போது இத்தகைய நோய்வாய்ப்பட்டவங்களோ அல்லது சீப்புள்ளவங்களோ அல்லது சண்டை போடுறவங்களோ வீட்டில் சண்டை போடுறவங்களோ இந்த வெறுப்பான உணர்வுகளை அதை கேட்டறிந்து விட்டால் இந்த வளரும் பருவத்தில் இதோட அந்த உணர்வு நம்ம சொல்லும் உணர்வுகளும் இந்த கண்ணால் பார்க்கப்படும் போது இந்த உணர்வுகள் கலந்து இதுக்குள் இந்த உயிரோடு நினைச்சி தாயின் ரூபமாக அதுவும் கவர தொடங்கிறது. அதை அதனுடன் இணைந்து விட்டால் அது இப்ப இவங்க என்னென்ன நோய், இப்ப கேன்சரா இருந்தது ஒருத்தருக்கு ஒரு 40 வயசா இருக்கும்னா அதுல விளங்கி இந்த சொல் தாய் கேட்டது இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை அது 40வது வயசு இருக்கும் கேன்சர். இது ஆஸ்மாவை கிடந்தது அந்த உணர்வின் தன்மை வரும்போது 40 வயசுல ஆஸ்மா இருக்காது, அவங்க வீட்டிலே இருக்காது. இதை கேட்டறிந்தா இதுக்கு ஆஸ்மா வரும். அதே மாதிரி ஒருத்தர் குடும்பத்தில் என்னென்ன சண்டை போட்டாங்களோ அதை கேட்டிருந்தா அந்த குழந்தைய கருவில் அடைய போது இந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அதனுடைய வளர்ச்சி அவங்க சண்டை போட்ட நிறைய இங்கேயும் உருவாகும். ஒரு கண்ணில்லாத குழந்தைய அது குறையா உணர்ந்து அதனுடைய நிலைகளை சொல்லிட்டு இருந்தா அதே உணர்வுகள் அந்த குழந்தையுடைய உடல் அந்த கருவில் இருக்கக்கூடிய விளைய போது அந்த வளர்ச்சியை தடைப்படுத்தி அந்த கண்ணுக்குண்டான அந்த சத்தை தடைப்படுத்தும். இது மனிதனின் வளர்ச்சியில் இப்படி எல்லாம் உண்டு. இப்போ முடமாக இருக்கிறார்கள் என்றால் அவருடைய உணர்வுகளை அதிகமாக அவர் நேசித்தார் என்றால் இந்த கருவிலை போய் சேர்ந்திருக்கும். அதே உணர்வின் தன்மை அணுக்கள் விளைத்தடங்கி அந்த குறைகளை அந்த கருவிலை விளையும் போதே அது வளர்ச்சியின் தன்மையில் அந்த காலம் வரும்போது அதே உணர்ச்சியை தூண்டும். நாம் செடிகொடிகளுக்கு உரங்கள் போடும்போது அதை இணைந்து அது எவ்வாறு இழைக்கின்றதோ இதைப்போலதான் கருவிலே வளரும் குழந்தைகளுக்கு வரும். இப்போ குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தில் சண்டையும் சச்சரவும் அதிகமா இருக்கும். இருந்தாலும் கர்ப்பத்தில் இருக்கப்படும் போது யாராவது ஒருத்தர் உயர்ந்த குணங்கள் கொண்டவர்கள் எதையாவது பேசிக்கொண்டு இருக்கும் போது கடைவீதியிலையோ மற்றவர்களையோ வேடிக்கை பார்க்க செல்லுகின்றது.
அப்போ யாராவது ஒரு உயர்ந்த சொல்லுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் அதை இந்த கெப்பமா இருக்கிறதோ அதை கேட்டுட்டா போதும். அந்த குழந்தை கருவில விளைந்த பின் அவங்க வீட்டுல ரொம்ப தரித்திரமா இருப்பாங்க. ஆனா அந்த குழந்தை ஞான குழந்தையா வளரும். ரொம்ப எளிமையா இருக்கிற இடத்துல பாருங்க, சில இதுகள்ல அந்த சந்தர்ப்பம் பூர்வ புண்ணியமா அமைந்து அது ஞானியாக வளரும். இதே மாதிரி நமது வாழ்க்கையில் இன்றைக்கு எவ்வளவு திறமை உள்ளவரா இருந்தாலும் தாய் கருவிலை விளையப்படும் போது பூர்வ புண்ணியமும் எந்தே வருகின்றது. எந்த உணர்வின் சக்தி நாம் அதிகமாக சேர்த்திருக்கிறோமோ அதே போல அந்த உணர்வுக்கொப்ப மனிதனின் வாழ்க்கையில் அவரை ஒன்றிய நாம் நடக்கிறோம். இப்படி ஒன்று. இரண்டாவது, இன்று விஞ்ஞான அறிவால் டிவி சில பொருள்களை நாம் பார்க்கிறோம், பத்திரிகை வாயிலாக பார்க்கிறோம். மனிதன் சிந்தனைக்கு என்ற நிலைகளை என்று புத்தக நிலைகளும் வெளியிடப்பட்டு எவ்வளவு மோசமான நிலைகள்ல அது இருக்குமோ அதை கர்ப்பிணியா இருக்கப்போங்க இதை படித்து விட்டால் இந்த உணவின் சிந்தனையே அந்த குழந்தைக்கு உருவாகி விடுகின்றது. கருவிலை விளையாடும் அந்த 90 நாளுக்குள்ள இப்படியும் அது வளர்ச்சி விஞ்ஞான அறிவால் இது வருகின்றது. இப்ப செடி கொடி அது வளரும் போது அதில் விளையும் இந்த சத்து தன்மை வெளிவருவதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலங்களாக பரப்ப செய்கின்றது. இதே போலதான் நமக்குள் நாமே இந்த உணர்வின் தன்னை எடுத்துக்கொண்ட பின் நமக்குள் இந்த உணர்வு விளைந்து அதன் வழி சொல் வழியாக வெளிவருவதும் உடலின் மனத்தின் தன்மை வெளிவருவதும் இந்த நினைவு நிலைகள் கண்கொண்டு பார்த்து உணர்வின் வழியில் வெளிவருவதும் இதையும் சூரியன் காந்த சக்தி அதாவது தனித்தனியா இருக்கிறது. ஒரு செடியில் பூவாக மலரும் போது அந்த மலரின் மனத்தை இதே சூரியன் காந்த சக்தி கவருது. அந்த செடி பிஞ்சி நிலைகள் வரப்படும் போது அந்த மனத்தையும் கவர்ந்து கொள்ளுது. முரண்ட செடியும் எடுத்துக்கொள்ளுது. ஆனாலும் வேப்ப மரத்தின் இலையின் தன்மையும் ஒரு ரோஜாப்பின் மனமும் இதனை கலந்து ஒரு விசைச்செடியின் சத்தை இதை கவரப்படும் போது இந்த பூவின் மலரும் ரோஜாப்பின் அடர்ந்து வேண்டின் கசப்பு உணர்வும் ஒரு விசைச்செடியின் சத்து இது மூன்றும் ஒன்றாக கலக்கப்படும் போது கருவேப்பிலையாக மாறும். சந்தர்ப்பம் இந்த மனத்தின் தன்மை கொண்டு ஒன்றோடு ஒன்று எடுக்கப்படும் போது இதே சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து ஒன்றோடு ஒன்று ஒரு விசைச்செடியின் சொன்ன அலைகள் எடுக்கப்படும் போது அதுல ஒரு ரோஜாப்பின் அலைகளும் இந்த பூமியிலே படருது என்று வைத்துக் கொள்ளும். வேண்டின் விஷமான அந்த கசப்பின் சத்து அதை படர்ந்து வரப்படும் போது இந்த ரோஜாப்பின் மலர் மனங்கள் அது ஓடும் வேகத்தில் விஷ உணர்வில் அது தாக்கப்படும் போது சுழற்சியின் தன்மை அடையுது. அவ்வாறு சுழற்சியின் தன்மை அடைந்து விட்டாலோ சுழலும் போது வேம்பை கண்டு இந்த உணர்வு உண்டு விஷயால் நகர்ந்து சென்றாலும் சுழற்சியில் இது சிற்றுண்டு மூன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதி இதுல வேண்டும் 10% ரோஜாப்பின் 3% ஒரு விசைச்செடியின் சத்து 1% 2 கலந்து விட்டால் அது புது வித்தாக மாறும். இதே போலதான் கருவிலே விளையப்படும் போது இந்த எண்ணத்தின் தன்மையை நாம் எந்தெந்த உணர்வின் தன்மை இது விளையுதோ இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் நான் திசுக்கள் அது உருவற்றோடு அந்த கருவிலே விளையப்படும் இந்த எண்ண தோற்றம் கூட அது வளர்ச்சிக்கு இது மூல காரணமாயிரும். ஏனென்றால் இந்த உயிர் தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் சத்தை அதை எடுத்து ஜீவ அணுவாக மாற்றி அது வளரப்படும் போது அது உணவாக எடுக்கும்போது அதே கிளர்ச்சி எடுக்கும்போது அந்த உணர்வை எடுத்து நம்ம உடல்ல பரப்போம். நமது பூமி எவ்வாறு தனக்கு ஒரு திடப்பொருளானாலும் சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பகாந்தம் இதை கலந்து வரப்போகிற விஷயம் அல்ட்ராவயலட் இது மூன்றும் மற்ற பொருளை கவர்ந்து வரப்போகும் போது இந்த பூமியை கல்லும் பாறை மற்றும் மற்ற உணர்வுகளை உருவானாலும் இதிலிருந்து வெளிப்படுவதை மீண்டும் அந்த அணுக்கள் எடுத்து தாவர இனங்களாக வளரும். ஆனாலும் இந்த தாவர இனங்கள் எதை கவர்ந்ததோ அந்த தாவர இனங்கள் அந்த நுனி அந்த இலையில் இருக்கக்கூடிய அந்த விரிவுகள் அந்த நரம்புகள் இருக்கும். அதன் வழி இந்த உணர்வின் சக்தி அதை கவரும்.
சுற்றி இந்த இலைகளை புழுவுகள் அரித்து விட்டால் அதை எடுக்கும் வளர்ச்சியும் கொண்டுவிடும். ஆனால் இதை போல இது தாவர இனங்களுக்கு, மனிதனின் உணர்வுகளுக்கு நாம் சுவாசிக்கும் நிலைகள் நம் ஆன்மாவில் இது கலந்து விட்டால் சுவாசிச்சு எடைமறைத்து நமக்கு உள்ளுக்கே செல்வது தடைப்படும். தாவர இனங்கள் எந்த செடியின் சத்தை தனக்குள் வலுவா இருக்கின்றதோ அந்த மனத்தின் தன்மை கொண்டு மற்ற செடியின் சத்தை விடுவதில்லை. தனித்து பிரிந்து செல்லும் போது இத்தகைய போர்முறைகளில் ஒன்றை கொண்டு வெல்லும். இதுக்கு பேர் பரபிரமமும் ஒன்றுடன் ஒன்று அதை இணைந்தெடுப்பது ஆதரவன ஒன்று கொண்டு வென்று விடுது. அது இணைந்து ஒரு உணர்வின் சத்தை இருக்கும் போது யஜோ, அது கலந்து மீண்டும் உழைக்கப்படும் போது மனம் சாமம். இதுல தான் இந்த செடிகளின் சத்துகளில் உணர்வுகள் மாறுவதை ஆயுர்வேதம். ஆயுர்வேதம் இந்த செடிகள் ஒவ்வொன்றும் அது கலந்து அந்த உணர்வின் நாதங்களாக வெளிப்படுவதே ஆயுர்வேதம் என்று இதை பிரிக்கின்றார். இது எல்லாம் மனிதன் நாம் எவ்வாறு தாவர இனங்களின் மூலக்கூறுடைய நிலைகள் கொண்டு நமக்கு இவ்வாறெல்லாம் விளைந்ததோ அது எண்ணங்களாக எவ்வாறு உருவாகிறது என்ற நிலையும் வேதங்களாக எழுதப்பட்டிருக்கின்றது, சாஸ்திரங்களாகவும் எழுதப்படும். இப்ப தமிழ் முறைப்படி வேதாந்தம் என்றும் சமஸ்கிருத மொழிப்படி வேதம் என்றும் அந்த உணவின் அணுக்களில் தமிழ்ல வேதாந்தம், அதே சமயத்தில் சமஸ்கிருதத்தில் வேதம் என்ற நிலைகளில் ரெண்டு ஒண்ணுதான். இது தமிழ், அது மொழி வேறு. அந்த மொழிக்கு தக்க அங்கே பெயர் வைக்கின்றார்கள், மொழிக்கு தக்க இங்க பெயர் வைக்கின்றோம். இப்ப நம்ம கடலை செடிங்கிறோம், அப்போ வேற இந்தியில சொல்ல போகும்போது அதுக்கு ஒரு பாஷையை சொல்றாங்க. கடலை செடிய தெலுங்குல சொல்லும்போது சனிகாயங்கிறாங்க. நாம ஒரு மாட்டு பாலுங்கிறோம், கன்னடத்துல ஹாலு அப்படிங்கிறாங்க, தெலுங்குல பாலுன்னு சொல்றாங்க, தமிழ்லையும் பாலு அப்படிங்கிறாங்க. ஆனால் அவரவர்கள் இடப்பட்ட பெயர்களின் உணர்வுகளைத்தான் இங்கே நாம் மீண்டும் அதை பெறோம். இதே போல சாசனங்கள் கூறப்படும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மொழிகளிலும் ஊருக்குப்ப அதை மாற்றி அமைத்துக் கொள்றாங்க. இப்ப நாம மதுரை பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க சொல்லு வேற விதமா இருக்கு, அதே தமிழ்ல இங்க சொல்லு வேற விதமா இருக்கு, மெட்ராஸ்ல வேற விதமா இருக்கு. இந்த சொல்லுகள்ல உள்ள இந்த உணர்வுகளை சேர்க்கும் போது அதுல இந்த நாதங்கள் எவ்வளவோ அந்த உணர்வுக்கு அந்த முக பாவனை அமையும். மெட்ராஸ்காரங்க பேசும்போது அந்த உணர்வின் தன்மை ராகம் போட்டு இது பண்ணும்போது தெலுங்கு இது கலந்துறப்பும் போது அந்த முகங்களுடைய உணர்வுடைய ரேகையிலே வேறு விதமா இருக்கு. மதுரையில் இருக்கும்போது அந்த உணர்வின் தன்மை பேசும்போது அது வேற, திருநெல்வேலியில அந்த தமிழ்ல பேசும்போது அந்த உணர்வு மொழிகளுக்கு இந்த உணர்வுடைய செய்திகளும் மாறி வரும். அந்த ஒலிகளை நாம எப்படி எழுப்புறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த நிலைகளும் உருவாகும். ஆனால் நாம பல நாடுகளுக்கு சென்றோம். இப்ப ஆங்கிலேயர்களை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவுடைய மொழி வேறு, பிரிட்டனுடைய மொழி வேறு. அதே இது மற்ற நாடுகள்ல இதே தமிழ்நாட்டுல வரப்போகும்போது இந்த இங்கிலீஷ் வேறு, அதே இங்கிலீஷ்ல பேசினாலும் இதோடைய ஆங்கில வேற விதமா வித்தியாசமான அந்த நாதங்கள் மாறுது. இதான் அந்த ஒலிகளை நாம் எழுப்பும் போது நாம் எதை எதை பழக்கிறோமோ இந்த உணர்வோட கலந்து நாதங்களும் மாறும். இந்த இது போல நமக்குள் எத்தனையோ வகையான மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கும். ஆனால் இதற்கு தக்கவாறு இந்த அணுக்களின் விளைவுகள் எப்படி விளைகின்ற நிலையும் அதை காட்டார். அவர் குருநாதர் தெலுங்குல பேசுவாரு, கன்னடத்துல பேசுவாரு, மலையாளத்துல பேசுவாரு. கன்னடத்திலே எத்தனையோ வகையான கன்னடத்துல பேசுவாரு, தெலுங்குல பேசுனா தெலுங்குல எத்தனையோ வகையான தமிழ்நாட்டுக்குள் எத்தனை தமிழ் இருக்குது அத்தனை மொழியிலும் பேசுவார். ஆனால் அந்த உணர்வுக்கொப்ப
அந்த முகபாவனைகள் எப்படி உருவாகுது என்ற நிலையும் இப்ப மனிதனுக்கு எவ்வாறெல்லாம் விளைய வைத்துக் கொண்டு வர்றாங்க நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம். முந்தைய நிலைகளில் அரசர்கள் அவர்கள் வகுத்துக் கொண்ட சட்டத்தையும் அவர்கள் கொண்ட அந்த எதையெல்லாம் சட்டமாக்கி அந்த உணர்வை பதிவு செய்கின்றார்களோ அது சிற்றரசர் பேரரசர் என்ற நிலையில் அந்தந்த பகுதியை தக்கவாறு அங்கங்கே தோன்றிய ஞானிகளின் முறைப்படி அதை வகுத்து இந்த மதங்களாகவும் அது வளர்கின்றது. ஆங்காங்கு உண்டான பாசைகளும் மாறிதான் வந்திருக்கு. அது பேரரசா மாறும்போது இப்போ சிதம்பரத்துல ஒரு பாஷை இருக்குதுன்னு சிதம்பரத்தை விட்டு அடுத்த கிராமத்துல வேற பாஷையா இருக்கு. இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கும். இதே தமிழா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இது ரெண்டையும் கலந்து நாம தெரிந்து கொள்வதற்கும் வித்தியாசமா இருக்கும். இப்படி அரச நிலைகளிலும் எத்தனையோ மாற்றங்கள் ஆக்கி இவை அனைத்தும் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து அலைகளாக வைத்திருக்கு. பண்டைய காலங்களில் கண்டு வந்த அகஸ்தியன் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ தாய்க்கருவிலே விளையப்படும் போது மற்ற மிருகங்களிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு வாசனை ஒவ்வொன்றுக்கும் இருக்காது. நல்ல பாம்பு இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த ஒரு வேலை காட்டிய உடனே இது மனத்தை கண்டா அப்படியே பந்துடும். கீழ் ஒரு விஷயத்தின் தன்மை வருதுன்னா அதுக்கு ஒரு செடியை அதை இதை எடுத்தோம்னா அது பந்துகிறது. இதே மாதிரி ஒரு புலி வருது என்றால் அதுக்கு தகுந்த வீடுகளை எடுத்துக்கொண்டால் அந்த உணவின் தன்மை அதை அஞ்சுகின்றது. காரணம் அது உடல் வளர்ச்சியில வரப்படும் போது ஏழு அஞ்சு எந்த செடியின் தன்மை அது கூடவே வரும். கீழ்பிள்ளை எடுத்துக்கொண்டால் தனக்கு விஷயத்தின் தன்மை வருது என்றால் நுகர்ந்து பார்த்து இது முறியடிக்கும் பட்சம் திசை நோக்கும் போது அப்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றை சுவாசிச்சு தான் அறிஞ்சு உடனே அந்த விஷத்தை தாக்கிவிட்டால் அந்த செடியில போட்டு பரலும், விஷத்தை முறிச்சு விடும். இப்படி ஒவ்வொரு விஷத்தன்மைக்கும் முறிவுகளை கண்டு கொள்ளும் போது காட்டிலே விளையும் மனிதன் முலாவுகளை தனக்கு பூசுறாங்க சந்தர்ப்பத்துல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதிக்கு செல்லும் போது கொசுக்கு வேற, விஷத்தன்மையான ஈகளுக்கு வேற, விஷத்தன்மை கொண்ட நிலைகளுக்கெல்லாம் அந்தந்த பகுதி நேரங்களுக்கு தக்கவாறு இது முலாமுகளை பூசி அதை அவருக்குள் வளர்க்கும் போது அந்த கருளை விளையக்கூடிய குழந்தைக்கு இந்த விஷத்தன்மை எல்லாம் இவங்க சுவாசிக்கும் உணர்வு அந்த குழந்தைக்குள்ள போது அந்த எண்ணமும் இவங்களுக்குள் விளையும். அந்த விளைந்த உணர்வுகள் தான் விஷத்தை முறிக்கும் சக்தி அவங்களுக்குள் பெறப்படும். அப்ப அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு இவங்க தாய் தந்தைகள் முலாம் பூசி மற்ற உயிரினங்களிடந்து விஷத்தன்மையிட்டு பற்றுனாங்க. ஆனால் அதை கருவிலே விளைந்த குழந்தை பூர்வ புண்ணியமாக இந்த சத்தெல்லாம் அதுல சேர்ந்துடும். அப்ப அது விளையப்படும் போது இது இயற்கையிலே பார்த்த உடனே பாம்புகளோ விஷப்பூச்சிகளோ இதை கண்டு அஞ்சு